ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சின்ன பையன் பேசுகிறேன். என்ன ஆச்சுன்னா, நம்ம ராயல் ஸ்டாரும் கல்யாண் கேமிங்கும் கேம் விட்டே போயிட்டாங்க. இது யார் யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு திடீர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு சின்ன பையனை என்னை மோட்டிவ் பண்ணுற விதமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாமே. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்புகிறேன். எதுக்கு போனான்னா, கரீனாவே ஹேக்கர் சேவ் விட்றான். ஏகப்பட்ட கேரக்டரை விட்டு கேமே நாசம் பண்ணுறான். டிவிடி கரீனா வாழ்க. ஏன் வாழ்கனா டிவிடி கரீனா வாழ்க தான், என்ன சொல்ல. அதனால தான் ராயல் ஸ்டாரே போயிருக்காரு. ராயல் ஸ்டார் கல்யாண் கேமிங் போயிட்டாங்க. எதுக்கு போனாங்கன்னா, மேட்ச்சு போகிறோம், சிஎஸ் போனால் சிஎஸ் ஃபுல்லாக ஹேக்கர். பிஆர்லேயே டாப் 1 இருக்கவங்க கூட ஹேக்கர் தான். என்ன பண்ண, கரீனா இல்லை பேன் எல்லாம் அவன் தான் கொடுக்குறான். அவனும் ஐடியா பிளாக் லிஸ்ட்டும் போடுறான். எதுக்குன்னு தெரியல. ராயல் எல்லாம் இந்த சீசன் பிளாக் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பிளாக் லிஸ்ட்டில் போன ஐடி திரும்பி அன்பன் ஆச்சு. திரும்பி பிளாக் லிஸ்ட்டு டைமண்ட் குள்ளே பேருக்கு இல்லைலாம். என்ன கரீனா டிவிடி கரீனா பண்ணுற வேலை தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்போ ராயன் எழுத்துனா, எனக்கு தெரிஞ்சவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் எதுவும் நிறைய பிளாக் லிஸ்ட்டு போயிருக்கு. ஒன்றுமே பண்ணல. அவர் கஷ்டப்பட்டு தானே ரேங்க் போஸ்ட் பண்ணுறது. நான் பிரித்து போடுவோம். என்னாச்சுன்னா, கல்யாண் கேமிங் நேஷனல் கேம் விட்டு போயிட்டாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னா, ஹேக்கர்ஸ் ஏகப்பட்ட கன்னு. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ராயல் ஸ்டார் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதை வேண்டி கேட்டுக்கிறேன். இது ராயல் ஸ்டார் வரையும் பார்க்கணும். ராயல் ஸ்டாருக்கு தமிழ் கூட தெரியும். நீங்கள் அவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.